ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னா பிடிஏ கொஷின், பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் கொஷின் பேங்க். ஸோ இது வந்து 12th வந்துருச்சு, 11th கிடையாது. ஓகேங்களா, 11th வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடித்து நீங்கள் பாருங்கள், அது போட்டு போதும். இப்போ இந்த பிடிஏ கொஷின் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கில் நான் தரேன். இந்த வீடியோ கீழே இல்லை, நான் வந்து தனியாக போடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிட்டேன், வேணால் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அது பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி பிடிஏ அப்லோட் பண்ணிட்டேன். உடனே ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணார், சார் 2024 கிடையாது, நீங்கள் பண்ணது 2019 2020 பிடிஏ தானே, இப்படி போட்டிருக்கோம் 19 to 20. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் அப்ரூவல் பிடிஏ கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே வந்தது எனக்கே தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எனக்கே தெரிஞ்சுது. வந்து இப்போ விற்பனையில் இருக்குது, காசு கொடுத்து தான் வாங்கணும். 140 rupees எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்ந்து இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதில் எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து அப்படியே இருக்காமா பிடிஏ கொஷின்ஸ். ஸோ மேக்ஸ் எல்லாம் மிக முக்கியம், மேக்ஸுக்கு கம்புக்கே போதும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்ரு, இல்லை வந்து வேறு சப்ஜெக்ட்லாம் நான் எங்கே தமிழ் இங்கிலீஷ்க்குலாம் எங்கே சார் போகிறதுன்னு கேட்டால், நான் வந்து நாளைக்கு நான் போய் வாங்கிட்டு, இல்லை நான் நைட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு நான் காலையில் போய் வாங்கிட்டு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே ஒரே பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஏ கொஷின் பேங்க்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து ஒரு பிரயோஜனம் இருக்குது. என்னென்னா, இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷினாகவும், அண்ட் க்ரியேட்டிவிட்டி கொஷின் வந்து கம்பல்சரி கொஷினாகவும், இல்லை அந்த க்ரியேட்டிவிட்டியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி இல்லாமலாம் சும்மா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் கேட்கலாம். முக்கியமாக மேக்ஸுங்கிற சப்ஜெக்டில் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸுங்கிறது அதிகமாக அதுலேருந்து எடுக்கலாம். அண்ட் புக்கின் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, இதில் தான் புக்கின் வந்து அதிகமாக கேட்பாங்க பார்த்திங்கன்னா, புக் பேக்கை விட. அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸுக்கு தான். ஓகேவா, இது ரெண்டுக்குமே ரொம்ப மெயினாக வேணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு வந்து அந்த பிடிஏ கொஷின்லேருந்து தான் அதிகமாக அந்த புக்கின் கொஷினுங்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதில் ஒரு கேள்விப்படாத கொஷின்ஸ், கேள்விப்படாதன்னா வாட் இஸ் ஹவு இன்ஆர்கானிக் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்ஆர்கானிக் பென்சின் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சு ஒழுக்கமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் பேங்க்கு. பிடிஏ கொஷின் 5 மாடல் இருக்குன்னு நினைக்கிறேன், 6 மாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாடல் இருக்க கொஷின்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லைன்னு செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு மேக்ஸுக்கு தேவையில்லை, நம்ம கம்பு கொஷின்ஸே போதும். அண்ட் மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவை தான், அதில் இருக்கிறது தான் வரும். உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் வந்து என்ன எதனால் இம்பார்ட்டன்ட்னா, ஃபிசிக்ஸில் வந்து பிடிஏ ப்ராப்ளம்ஸ், அதாவது நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க பிடிஏ. ஓகேவா, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து அதிகமாக அதுலேருந்து தான் நோண்டி கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு வைங்க. ஸோ அதை உடனே போய் வாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அது வந்து வந்திருக்குது. ஸோ அது எங்கே விற்பனை ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அதிகமாக தருவாங்க. உங்கள் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போய் விசாரிங்க, பிடிஏ கொஷின் பேங்க் வந்துருச்சு, நாங்கள் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு விசாரித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு லூப் கிடைக்கும். கண்டிப்பாக நானும் என்னுடைய சார்பிலேருந்து ஒரு பிடிஎஃபாக எல்லாமே டவுன்லோட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதை முக்கியமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி 1 மார்க்கில் க்ரியேட்டிவிட்டி கேட்டால் கூட இதிலிருந்து தான் அதிகமாக கேட்குறாங்க, அதனால தான். ஓகேவா, தேங்க்யூ.